ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ யோசிக்கும் சில விஷயங்கள் எனக்கு நன்றாக புரிகிறது. உன்னுடைய முகத்தையும் உன்னுடைய உடலையும் உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமையையும் வைத்து சிலர் உன்னை தவறாக எடை போடுகிறார்கள். பார்ப்பதற்கு பாவமாகத்தானே இருக்கிறார், இவளை ஏமாற்றலாம் என்று நினைக்கிறார்கள். இதுதான் உண்மை, நீ நினைப்பதுதான் உண்மை. உன்னை பார்க்கும் பொழுது பாவமாக இருக்கிறது. அந்த பாவமாக இருக்கும் முகத்திற்கு பின் இருக்கும் காரணம் என்ன தெரியுமா? நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, நம்மக்கிட்ட பணமும் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம ஏன் தேவையில்லாமல் எல்லாத்துட்டையும் கோவப்படணும்? நம்ம அமைதியாக இருந்துருவோம். என்னத்தை இதை நம்ம இந்த உலகத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறோம்? இனிமேல் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் விரக்தி தான் அப்படிங்கிற ஒரு உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியாகிட்ட. ஆனால் அதை புரியாத சில பேர் உன் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, அதனால தான் நீ வாழ்க்கையில் விரக்தி ஆகிட்ட. இதை வச்சு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஏதாவது விஷயத்தை செஞ்சு உன்னுடைய வாழ்க்கையை உன்னிடமிருந்து எடுத்துடலாம், உன்னை ஒரு முட்டாள ஆக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் உண்மை. அதாவது இந்த உலகத்தில் ஒருத்தன் வாழ்கிறான், ஒருத்தன் சம்பாதிக்கிறான், ஒருத்தன் பேரும் புகழோடு இருக்கான் அப்படின்னா சில பேருக்கு இங்கே பிடிக்கிறதில்ல. என்னென்னா, எப்படி வாழ்ந்துருவான்னு பார்ப்போம், என்ன செஞ்சிடறான்னு பார்ப்போம் அப்படிங்கிறது. தனக்கு ஒருவன் அடிமையாக இருக்கணும், ஒன்றுமே இல்லாமல் அவன் எதுவுமே அவன்கிட்ட இல்லாமல் ஒருத்தவன் அடிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர எல்லாரும் இங்கே வாழணும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. உன்னையே சில பேர் அடிமையாக வச்சுருந்துருக்காங்க. அதாவது உங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு உன்னை அடிமையாக வச்சுக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் காலகட்டம் சில பேருக்கு நீ அடிமையாக வேலையும் பார்த்துருக்க. ஆனால் நான் அதிலிருந்து காப்பாற்றி உன்னை வெளியில் கொண்டு வந்து உன்னை இப்போ ஒரு ஆள் ஆக்கியிருக்கேன் அப்படின்னா நீ நிச்சயமாக இந்த சாயுடைய பிள்ளை, நீ கொடுத்து வைத்த பிள்ளை அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஒரு விஷயத்த மட்டும் நான் உனக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நீ மற்றவங்களுக்கு அடிமையாக இருந்திருக்கலாம். அடுத்தவங்க உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை முட்டாள் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே நீ அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு முறை அடிபட்ட அப்படின்னா அது உனக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ அடிபட்டுக்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோ, ஏன் அப்போ உன்னை என்ன நினைப்பாங்க தெரியுமா? இவன் முட்டாள் தான், இவளை கடைசி வரைக்கும் நம்ம ஏமாற்றிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினச்சிருவாங்க. நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சிக்கோ. ஒரு நபர் ஒரு நிமிஷம் உன்னை அடிமையாக ஆக்கணும்னு நினைக்கிறாரோ, இல்லை முட்டாள் ஆக்கணும்னு நினைக்கிறாரோ, அதுவும் முக்கியமாக உன்னுடைய சூழ்நிலையை வைத்து முட்டாளாக்கணும், அடிமையாக்கணும் என்று நினைக்கிறாரோ, அவரை தயவு செய்து உன்னுடைய வாழ்க்கைக்குள் சேர்க்காதே என்று சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு காட்டில் ஒரு அணில் என்ன பண்ணுச்சு, ஒரு ஓணாங்கிட்ட போட்டி வச்சிச்சு. போட்டி வைக்கும்போது ஓணாங்கிட்ட சொன்னது, இந்த மரத்தில் இருக்கிற அத்தனை பழத்தையும் கீழே பறித்து போட்டுடணும், நீயா நானா முதல்ல வரதுன்னு பார்ப்போம். அப்படி முதல்ல வரவங்களுக்கு தோக்குறவங்க அடிமையாக இருக்கணும் ஒரு நாள் முழுக்க. இன்றைக்கி மரத்தில் உள்ளது யாரெல்லாம் பிடிச்சி ஜெயிக்கிறாங்களோ மறுநாள்லேருந்து அவங்க அடிமையாக இருக்கணும் அப்படின்னுச்சு. ஓனாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குச்சு. அணில் என்ன பண்ணிச்சு, வேகமாக போய் இருக்கிற பழத்தான அத்தனையும் பிச்சு கீழே போட்டுட்டு ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள்லேருந்து ஓனான ஒரு நாளைக்கு முழுக்க ஒரு அடிமை மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கையை வாழ்ந்துச்சு. அடுத்த நாள் யோசிச்சு அடுத்தது யாரை நம்ம இதே மாதிரி தந்திரத்தால் மாட்ட வைப்போம் அப்படின்னு யோசிக்கும்போது யானை வந்துச்சு. யானை வரும்போது இந்த யானை தான் உடலால் நல்லா குண்டாக இருக்குது, இதனால அவ்வளவு சீக்கிரமாக எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அந்த யானையை கூப்பிட்டுச்சு. யானை இதோட தந்திரத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, அதோட தந்திரத்தை அனைத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த யானை என்ன பண்ணுச்சு, அதோட கொம்பாலேயே அது மண்டையாலேயே மரத்தில் இருக்கிறத ஆட்டி விட்டோன்னா பழம் எல்லாமே கொட்டிடுச்சு. கொட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அடுத்த ஒரு நாள் இது அதுக்கு சேவை பண்ணுச்சு. அதனால யாருடைய உடலை வைத்தோ
முகத்தை வைத்தோ இல்லை அவங்க வாழ்க்கையில் பணத்தால் குறைஞ்சு போயிருக்காங்க அப்படிங்கிற பற்றியோ ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே தீர்மானிக்க முடியாது. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதத்திற்கு மேலே அற்புதமும் அதிசயத்துக்கு மேலே அதிசயமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நடக்கத்தான் போகுது. நீ துவண்டு போடுறதுனால எதுவும் மாறாது. அதனால் யாராவது உன்னை ஏதாவது செய்யணும், ஏதாவது உன் வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா தாராளமாக அவங்கள விட்டு ஒதுங்கு. அவங்கள வாழ்க்கையில் சேர்த்துக்காத. அவங்கள ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய என்னென்ன பேசுகிறாங்க, உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வாழ்க்கையில் நடத்துறதுக்கு பழகு. இது வரைக்கும் நீ ஏமாந்துருக்கலாம். இது வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் சில பேர் உங்ககிட்ட காசு பணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஏதாவது சொல்லி உன்னை ஏமாத்திருக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நபர் கூட உன்னை ஏமாற்றக்கூடாது. நீ தான் சுதாரிப்பாக இருந்து நடந்துக்கணும். எல்லா விஷயத்திலேயும் கவலையோடு இருக்காதே. யாரையும் எப்பொழுதும் எந்த ஒரு நேரத்திலேயும் எதிர்பார்க்காதே. நீயாக இரு. உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றும் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காது, எதுவும் நடக்காது என்று நானும் சொல்ல மாட்டேன். எல்லாமும் உனக்கு கிடைக்கும். எல்லா செல்வங்களோடும் நீ வாழ்வாய். அதற்கு நானே உத்தரவாதம் தருகிறேன். நிறைய யோசனைகள், அதாவது எப்படி முன்னேறலாம், எந்த விஷயத்தை செய்யலாம், அந்த விஷயத்தை செய்யலாமா என்று ஏகப்பட்ட விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. உனக்கு யோசனைகள் வருகிறது. அந்த யோசனைகள் எல்லாம் கூடிய விரைவிலேயே நீ செயல்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி என்ற ஒன்றுக்குள் வருவாய் என்பதை நான் இந்த நேரத்தில் தீர்மானமாக சொல்கிறேன். நீ எதை திட்டம் போட்டு உன்னுடைய வாழ்க்கையில் செய்கிறாயோ அந்த விஷயங்கள் உன் வாழ்வில் கூடிய விரைவில் நடக்கும் என்று நான் சொல்லிவிடுகிறேன். ஆசீர்வாதம் செய்கிறேன், வாக்குறுதியும் கொடுக்கிறேன். நீ என்னுடைய பிள்ளை. புரிகிறதா? நீ என்னுடைய பிள்ளை. உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றும் என்னிடமிருந்து கிடைக்கும். எதுவுமே என்னிடமிருந்து கிடைக்காது, நடக்காது என்று சொல்ல மாட்டேன். நான் சொல்லும் வாக்குகள் மொத்தமும் என் பிள்ளைகளுக்காக. என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்தாலே நான் சந்தோஷமாக இருப்பது போல. என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் நினைப்பது தன்னுடைய அப்பாவுக்கு பூஜை செய்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கும் என்பது. அப்படியெல்லாம் அல்ல. இந்த சாயப்பாவுக்கு நீங்கள் என்னென்ன விஷயத்தோடு எந்தெந்த விஷயத்தோடு சந்தோஷமாக இருக்கிறீர்களோ, எதெல்லாம் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமாக நீங்கள் இருக்கிறீர்களோ, செய்து சந்தோஷமாக இருப்பீர்களோ, அதுதான் இந்த சாயிக்கு சந்தோஷம். நீங்கள் சகல சௌபாக்கியங்களோடு இருப்பீர்கள். ஒரு காலமும் ஒரு நேரமும் உங்களுக்கு கவலை என்ற ஒன்று வரவிடாமல் சந்தோஷம் என்ற ஒன்றையே உங்களுக்காக தந்து வாழ வைக்கிறேன். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எத்தனை விதமான சோதனைகளை வேண்டுமானாலும் கொடுத்திருக்கலாம். அந்த சோதனைக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? காரணங்கள் ஒன்றே ஒன்றுதான். மற்றவர்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இது இல்லை அது இல்லை என்று சொல்லி உன்னை முட்டாளாக்கலாம் என்று நினைத்தவர்களும், இல்லை உன்னை அடிமையாக வைத்திருக்கலாம் என்று நினைத்தவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கத்தை போடு. நான் புத்திசாலியாக ஆகிவிட்டேன். இனிமேல் யாரும் என்னை ஒருபொழுதும் முட்டாளாக்க முடியாது என்று நீயே சொல்லிக்கொண்டு வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னென்ன செய்யலாமோ அதை பற்றி யோசி. நிச்சயமாக வாழ்வில் நீ மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு வருவாய். தைரியத்தோடு இருந்தால் எல்லாமே உனக்கு கிடைக்கும். தைரியத்தை மட்டும் வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவைப்படும் காலத்தில் என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ அனைத்தும் கூடிய விரைவிலேயே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து உங்களை ஒரு அற்புதமாக ஆக்க நான் செய்வேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். அதில் மாற்றம் என்பது ஒன்றுமில்லை.
எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.